கோயம்புத்தூரில் ரேப்பிடோ ஓட்டுற நிறைய பேர் அமௌண்ட் அதிகமாக கேட்குறாங்க ப்ரோ. 50 ரூபா, 100 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா எச்சா கொடுத்தா தான் ஓட்டுவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்கள். மொத்தமாக 4.35 கிலோமீட்ரு இங்கே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்றதுக்கு போகிறக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் போயிருப்பேன். ஸோ இது ஒரு 4.5 கிலோமீட்டர், அது ஒரு அவங்களை கூப்பிட்றக்கு போகிறக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருனா எவ்வளோ, 6 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 6 கிலோமீட்டருக்கு இவங்க எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 29.66 ரூபா. இங்கே பாருங்கள், மொத்தமாகவே இதில் 38 ரூபா தான் காட்டுது. அதில் கவர்மெண்ட் டேக்ஸஸ் அண்ட் அதர் ஃபீஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3.53 ரூபா போயிடுது. கமிஷன் பார்த்தீங்கன்னா 13% பிடிக்கிறாங்க, 4.81 ரூபா. ஸோ இது எல்லாமே ரிடக்ஷன்லாம் போயிட்டு 38 ரூபாய்க்கே எங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 29.66 ரூபா இவ்வளோ தான் வருது. மேபி இது ரொம்ப ஏர்னிங்ஸ் கம்மியாக வருது அப்படிங்கிறனால அவங்க கூட அமௌண்ட் அதிகமாக கேட்கலாம். அந்த அண்ணா இப்போ எதுவும் சொன்னார், டக்குன்னு நான் கேமரா பேசிகிட்டு இருந்தாலும் கவனிக்கல. அது அவங்க அதிகமாக கேட்குற கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா நிறைய பேர் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சென்னையில் இருக்க ரேட் கார்டே வேறு, இங்கே கோயம்புத்தூரில் இருக்க ரேப்பிடோட ரேட் கார்டே வேறு. சென்னையில் இப்போ நீங்கள் ஒரு டாக்ஸி எடுத்தீங்க, பைக் டாக்ஸி எடுத்தீங்கன்னா 100 ரூபா அவங்களுக்கு ஏர்னிங் போகுது அப்படின்னா அதில் 10 ரூபா மட்டும்தான் கமிஷன் அண்டு டாக்ஸஸ் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு 90 ரூபா போகும். அப்போ வந்து அவங்களுக்கு 10 ரூபாய்ங்கிறது பெருசாக தெரியாது. ஆனால் இதே கோயம்புத்தூரில் நீங்கள் ரேப்பிடோட ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா இப்போது ஒரு ஆர்டரு வருது அப்படின்னா அதில் கமிஷன் டேக்ஸ் எல்லாமே சேர்த்து 28 ரூபா வரைக்கும் பிடிக்கிறாங்க. ஸோ மிச்சம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ போகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கோம். அதனால தான் அவங்க 100 ரூபாய்க்கு இப்போது 72 ரூபா போதும் அப்படின்னா யார் ஓட்டுவாங்க சொல்லுங்கள். அதுவும் 100 ரூபா இப்போ காட்டுது அப்படின்னா குறைஞ்சது 12 கிலோமீட்ரு 13 கிலோமீட்ரு அப்போ தான் 100 ரூபா காட்டும். 13 கிலோமீட்டருக்கு வெறும் 72 ரூபா. இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது கரெக்டானு. ஏன்னா இது நம்ம தான் யோசிக்கணும். நிறைய பேர் ஆமாம் ப்ரோ கோயம்புத்தூரோட சென்னை பெஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக பாசிபிள் இருந்தால் இங்கேயும் நிறைய பேர் ஓட்டுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வரேன். எதுக்கோ செலவு பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு 20 ரூபா 10 ரூபா கொடுக்கறதுல நம்ம ஒன்றும் கோடீஸ்வரன் ஆகாமல் போகிறது இல்லையே. அந்த 20 ரூபாய் வச்சு அவங்களும் எதுவும் பண்ண போகிறதில்ல. அவங்க இப்போது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அதை எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், 38 ரூபாய்னா எனக்கு நான் டேரெக்டாக கியூஆர்லேயே வாங்கிட்டேன். சொல்கிறேன் இப்போ பேசிக்காக ஜென்ரலாக இப்போ ஒரு 20 ரூபா 10 ரூபா நம்ம ஒருத்தங்களுக்கு அதிகமாக கொடுக்குறனால அவங்க கோடீஸ்வரன் ஆக போகிறதில்ல, நம்மளும் கோடீஸ்வரன் ஆகிறத தடுக்க போகிறதில்ல. இதை சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா இதை பார்த்தோன்னே என் மனசையே விட்டுட்டேங்க. காலையிலேருந்து ஓட்டி சரி கொஞ்சம் நேரம் ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா 6 கிலோமீட்டருக்கு 30 ரூபா. அதுதான் சரி கரெக்டாக இப்போ தான் வீடியோ வேறு வந்துச்சு இன்ஸ்டாகிராமில் எனக்கு. இப்போ கோயம்புத்தூர்லலாம் பைக் டாக்ஸியில் இப்போ நம்ம 50 ரூபா புக் பண்ணால் மறுபடியும் 30 ரூபா எச்சா கேட்குறாங்க ப்ரோ. கேட்டால் டாக்ஸி கிக்ஸுங்கிறாங்க ப்ரோ. எப்படி ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் இப்போ லைவாக காட்டினேன். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் போய் சுற்றி வரட்டேன்.